பாருங்க சிங்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கருப்பு பணம், பிளாக் மணி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கருப்பு பணம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கருப்பு கலர் நோட்டு, கலர் நோட்டு அப்படிலாம் கிடையாது. 500 நோட்டு பச்சை கலரில் இருக்குது, அதனால அது கலர் மணி. 200 நோட்டு ஆரஞ்சு கலரில் இருக்குது, கலர் மணி. 20 நோட்டு ஆரஞ்சு கலரில் இருக்குது, இது பச்சை கலரில் இருக்குது, அது கலர் மணி. இது கருப்பு கலரில் செராக்ஸ் மிஷினில் கொடுத்து கொண்டு போய் செராக்ஸ் எடுத்தால் அதுக்கு வந்து கருப்பு பணம் அப்படிலாம் கிடையாதுங்க. கருப்பு பணம் என்னன்னா ஒருத்தவங்ககிட்ட நம்ம கேஷாக வாங்குகிறோம், அதாவது காசாக மொத்தமாக ஒரு மூட்டை பையில் வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டு அது ஒரு கோடிங்க. நான் பார்த்தது கிடையாது. ஒரு கோடியை கொண்டு போய் வீட்டில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது எடுத்து பயன்படுத்தாமல் பேங்க்கில் இல்லை எங்கேயாச்சும் எடுத்து பயன்படுத்தாமல் அப்படியே வீட்டிலே வச்சுருந்தா கருப்பு பணம். இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா இந்த ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம்மு, பேங்க் ட்ரான்சாக்ஷன் இதெல்லாம் இல்லாதது தாங்க கருப்பு பணம். இது இல்லாமல் நம்ம கைக்கு வர்ற பணம் கருப்பு பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணத்தை எடுத்து எந்த யூஸும் பண்ணாமல் ஒரே இடத்துல வச்சு பதுக்கி வச்சுட்டு இன்னும் பணத்தை பதுக்கிறதுக்கு பேர் தான் கருப்பு பணம். நான் சொன்னது கரெக்டுன்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து வந்து என் சேனலில் பாட்டு பாடி போட்டுக்கிட்டுருக்கேன். அதை என்ன பாட்டு அடுத்தடுத்து பாடி போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பணம் புரிஞ்சிச்சா புரியலையான்னு சொல்லிட்டு அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ பாருங்கள் சிங்க, என் வீடியோவை அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். கரெக்டா?